சிவன்மயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவன்மயமே உன்னை சேவித்த கடங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவன்மயமே அத்தை இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அன்னை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவன்மயமே பக்தி பெருக்கில் எந்த ஊங்குருவே அந்த பரவசத்தில் உள்ள உயிர் உருவே பக்தி பெருக்கில் எந்த ஊங்குருவே அந்த பரவசத்தில் உள்ள உயிர் உருவே சக்தியெல்லாம் திரண்டு சிவன் பெருவே சக்தியெல்லாம் திரண்டு சிவன் பெருவே சந்ததியே உந்தனுக்கு அடிவணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவன்மயமே நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வலலே நீ நினைத்த போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வலலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள்வடிவம் தோன்றுமே தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள்வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலமனைத்தும் பெறருள் வாழ்வுகையா ஆடியும் சிவமே எதிலும் சிவமே எல்லா உயிரும் உணர்வும் சிவமே அண்டஜராச்சரம் அகிலம் சிவமே கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா கருணை மலை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா அசையும் பொருளை அசையும் பொருளிடை அசையா ஜோதியே திருமுகத்தை காட்டிடுவாயே புன்னகையால் வரவருள்வாயே சம்போ சிவ சம்போ சிவ சங்கர சம்போ शंभो शिव शंभो शिव शंकर शंभो करुणे मळे पोळिवाये शिवगुरुनादा कण्कण्ड देवमय्या एन् गुरुनादा
शिव शंकर शंभो शंभो शिव शंभो शिव शंकर शंभो கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா சிதம்பரம் சீர்காழி காளாஸ்தீசா ஐயா திருவாரூர் தஞ்சாவூர் தேவனும் நீயே பேரூரில் வாழ்கின்ற பட்டீஸ்வரா ஐயா மதுரையம் பரிவாழும் சுந்தரேஸ்வரா காசியை ஆள்பவனும் நீயே ஐயா காஞ்சியை ஆள்பவனும் நீயே ஐயா திருவற்றியூர் தேவா நீயே ஐயா திருவானைக்காவல் நீயே ஐயா என் வாழ்வில் ஒளியேற்றுவாய் ஈசா என் வாழ்வில் ஒளியேற்றுவாய் शंभो शिव शंकर शंभो शंभो शिव शंकर शंभो करुणை மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா அசையும் பொருளிடை அசையா ஜோதியே அசையும் பொருளிடை அசையா ஜோதியே திருமுகத்தை காட்டிடுவாயே ஈசா புன்னகையால் வரமருள்வாயே शंभो शिव शंकर शंभो शंभो शिव शंकर शंभो शंभो शिव शंकर शंभो शंभो शिव शंकर शंभो जय शिव शिव शक्ति माता की जय பேரன்பு சார்ந்த பக்த கோடிகளே மெய்யன்பர்களே சிவனைய செல்வர்கள் மாநிலத்திலே எழுந்தருள் வழிபாடிக்கக்கூடிய நமது இந்த தேவாலயத்திலே நவராத்திரி என்று சொல்லக்கூடிய 9 நாட்கள் செய்யக்கூடிய பூஜைகளானது நேற்று முதலாம் நாள் பூஜைகளானது தொடர்ந்து நடைபெற்று இன்று 2ஆம் நாளான விதியை என்னும் சொல்லக்கூடிய நவராத்திரி என்னும் பட்சத்திலே 2ஆம் நாள் பூஜைகளானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சிவசக்தி நடனம் என்னும் சொல்லக்கூடிய இந்த அலங்காரமானது பேர். இந்த சிவசக்தி நடனம் அப்படின்னா பிரதமம் சைலபுத்ரீதி விதியம் பிரம்மச்சாரிணி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதமம் சைலபுத்ரி. இதுக்கு என்ன கதை சொன்ன ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? சும்பன் நிசும்பன் சொன்னேன். அத சம்ஹாரம் பண்ண மூர்த்திகளை சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துர்காங்கிறது, துர்கா பரமேஸ்வரிங்கிறது இந்த தமிழ்ல வைக்கப்பட்ட பேர். நான் சம்ஸ்கிருதத்துல அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சைலபுத்ரி. சைலபுத்ரினா சைலம் என்றால் சக்தின்னு அர்த்தம். சைலம்னா சக்தி அப்படின்னு அர்த்தம். சிவனும் சக்தியும் சேர்ந்து படைச்சதுதான் சைலம். புத்திரின்னா உங்களுக்கே தெரியும், புத்திரன்னா பையன், புத்திரினா பொண்ணு. பிரதமம் சைலபுத்ரீதி விதியம் பிரம்மச்சாரிணி. விதியம் பிரம்மச்சாரிணி. யார் பிரம்மச்சாரிணி அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி. ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, யசோலக்ஷ்மி, தபோலக்ஷ்மி, கீர்த்திலக்ஷ்மி, சாம்ராஜ்ய அஷ்டமகாலட்சுமி. 8 விதமான மகாலட்சுமிகளுக்கு முன்னாடி பிரம்மச்சாரிணிங்கிற பேருக்கு தான் மகாலட்சுமியோட பேரு. பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்ற மாதிரி பிரம்மச்சாரிணி அப்படின்னு சொல்றதுதான் மகாலட்சுமிக்கு முன்னாள் பெயர். பிரதமம் சைலபுத்ரீதி, விதியம் பிரம்மச்சாரிணி, திருதீயம் சந்திரகண்டேதி.
நாளைக்கு பண்ண போற அலங்காரம் சந்திரகண்டேரி சம்ஸ்கிருதத்தில் சொல்றோம். இந்த சிவசக்தி நடனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும் சுவாமியோட சிவ தாண்டவ ஸ்தோத்திரம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்கர் மகாதேவன் எல்லாம் பாடியிருப்பாரு. ஜடாடவி ஜல ஜல பிரவாஹ பாணிரஸ்தலே கலேவரம் யரம் யதா முஜங்க துங்க மாளிகா. அந்த பாடல், அந்த பாடலுக்கு சுவாமி மட்டும்தான் ஆடுவார், சக்தி ஆட மாட்டார். சுவாமி மட்டும்தான் ஆனந்தத்துல ஆடுவாரு. அப்ப அந்த சக்தி ஆடக்கூடிய அந்த பாடல்களும் சேர்ந்து என்னன்னு கேட்டேன்னா, போ சம்போன்னு ஒரு பாடல் பாடு. அந்த பாடலுக்கு சுவாமி அம்பாலும் சேர்ந்து ஆடுறார். அந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு கேட்டாங்களா? பிரம்மதேவன் எழுதுறார். பிரம்மதேவனாகப்பட்டவர், நம்மளை படைக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனாகப்பட்டவர் அந்த பாட்டை எழுதுறார். ஓ சம்போ, ஓ அப்படின்னா பகு அப்படின்னு, போனா சிங்குலர் புளூரல், அது மாதிரி. போ அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்த்து, இரண்டும் உள்ளன அப்படிங்கிற ஒரு பொருள். யாராலையுமே அந்த சமயத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்தா சுவாமி வந்து எப்பேற்பட்ட ராட்சசனா இருந்தாலுமே ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணுது. அப்பேற்பட்ட சுவாமி அவ்வளோ ஒரு கோபத்துல இருக்காரு. ஏன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. என்னடா அது, சிவபெருமானே எந்த கோபத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா விஷ்ணு லிங்கோத்பவர்னு தெரியும். எல்லா நம்ம கோவில்லையும் இருக்கு. சன்னதியில பாத்தீங்கன்னா லிங்க உத்பவர், அந்த லிங்கத்துக்கு ஞானம் கொடுக்கிறவர். சிவலிங்கத்துக்கு ஞானம் கொடுக்கிறவர் தான் லிங்கோத்பவர். அந்த 3 பேரும் சேர்ந்து வந்து யோசிக்கிறாங்க, என்னடா பண்றது, தேவர்களுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, சுவாமிக்கு வந்து அப்பவே சங்காபிஷேகம் பண்றாங்க. எப்படி சுவாமி வந்து மனுஷ ரூபமா இருக்கும் போது சுவாமிக்காக ஹோமம்லாம் செஞ்சு 108 சங்காபிஷேகம் அப்ப பண்றாங்க. அஸ்மாச்சமே விருத்திகாச்சமே அப்படின்னு சொல்லிட்டு 108 விதமான சங்காபிஷேகம் பண்றாங்க. பண்ணிய சுவாமியோட உச்சமானது, அந்த கோபத்தோட உச்சமானது குறையவே இல்லை. அப்ப சக்தியோட அந்த ஞானம் என்ன ஆகுதுன்னா, பிரம்மாவை பார்த்து ஒரு சுவாமியை பத்தி ஒரு எழுது அப்படிங்கிறாரு. கவிதைன்னு சொல்றது இப்ப தமிழ்ல வர்றது கவிதை. முந்தைய காலத்துல சொல்றது காவியம். ராமாயண மகாபாரதங்கள்லாம் காவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இப்ப அம்பாளுக்கு வந்து இந்த நம்ம ராஜராஜேஸ்வரர் கோயில்ல படிப்பாங்க, காலம்பரை சரி சாயந்தரம் சரி. அது பேர் பாத்தீங்கன்னா தேவி மகாத்மியம். தேவி வந்து யார் யார எந்தெந்த அரக்கர் எந்தெந்த நேரத்துல எவ்வளவு நேரத்துல சம்ஹாரம் பண்ணாங்கிறது அந்த கதையில ஸ்லோகமா அப்படியே கன்வெர்ட் ஆகி வர்றதுதான் தேவியோட மகாத்மியம். அப்ப வந்து தன்னோட சக்திகள் எல்லாம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு சுவாமிக்கு வந்து ஒரு ஆஞ்சநேயர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா இருக்கும். அவர் ஊக்கப்படுத்தினாதான் அவர் போய் எந்த ஒரு வேலையும் செய்யறாரு. அதே மாதிரி சுவாமி வந்து ஒரு ரொம்ப சாதாரண நிலையில இருக்காரு. ஆனா கோபம் மட்டும் தலைக்கு மேல இருக்கு. அதை ஏன் கண்டுபிடிச்ச தேவி மற்றவங்கள்ட்ட யார்த்தையுமே சொல்லாம, ஆனா அந்த காரணம் வந்து நாளைக்கு தெரியும். 3ஆம் நாள் தான் அந்த காரணம் ஏன் வந்து சுவாமி வந்து கோபமா இருந்தாரு அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த அம்பாளாக என்ன பண்றார், பிரம்மாவுக்கு வந்து ஒரு மூளை யோசிக்க வைக்கிறார். நீ இந்த பாடலை படி இல்ல வாசி, எழுதி வாசி அப்படிங்கிற. பிரம்மாவுக்கு உண்டான ஞானம் யாருக்கும் கிடையாது. சந்திரனை போன்று அழகு யாரும் இல்லை. அதே மாதிரி பிரம்மாவுக்கு உண்டான ஞானம் யாருக்குமே இல்லை. அவர் பேர் தான் இன்னொரு பேர் தத்தாத்ரேயர். 4 வேதங்களை படித்த தத்தாத்ரேயர் அப்படிங்கிறதா பிரம்மாவோட ஒரு ஸ்வரூபமா இருக்கிறார். அப்பேற்பட்ட பிரம்மாவை வச்சு ஒரு பாடல் எழுதுறாரு தான் ஓ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்பு அப்படின்னு. அப்ப அந்த பூர்த்தியானப்பட்டவர் தன்னோட கால்லாம் வந்து தானாவே உட்கார்ந்திருக்கபடி ஆட ஆரம்பிச்சார். தன்னோட கால்கள்லாம் தானாகவே ஆடு. யாருக்குமே ஒண்ணும் புரியல.
அப்ப நம்ம இந்த ராகம்லாம் போட்டு பாடுறோம்ல, ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ராகம்லாம் அப்ப கிடையாது. ராகம்ங்கிறது பாத்தீங்கன்னா சாமகானம், அது ராவணன் தான் எழுதுறாரு. அப்ப இருந்தா ராவணன் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தன்னோட நாடி நரம்புலாம் எடுத்து பாடினதுக்கு அப்புறம் தான் ராகங்கள் உருவாகுது. அது வரைக்கும் ராகங்கள் கிடையாது, தாளங்கள் கிடையாது, மேளங்கள் கிடையாது. அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கவிதை மாதிரி சொல்றாங்க, ஓ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. இதை மெதுவா சொல்லுவோம், ஓ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. இப்படி எல்லாம் சொல்லும் போது சுவாமிக்கு அது சிந்தனையில ஏற ஏற பாத்தீங்கன்னா அவர் காலு தன்னாலே ஆட ஆரம்பிச்சார். என்னடா இது, ஏன்னா பிரம்மாவுக்கும் தெரியல இதை பண்ண சொன்னாங்க, நான் பண்றேன் அப்படின்னு தான் தெரியுது தவிர எதுக்காக சொன்னாலும் சொல்லிட்டு அம்பாட்ட கேட்கல. ஏன்னா தாய் ஸ்தானத்துல இருக்கிறவர் பார்வதி. அந்த அம்மா சொன்னா நம்ம கேட்போம். அதே மாதிரி தன் தாய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக யோசிக்காம அந்த பாடலை அப்படி படிக்கிறாரு. படிச்ச உடனே சுவாமி அப்படியே நர்த்தனம் என்றால் நடனம் என்று பொருள், நடனம் ஆடுறாரு. கூட சேர்ந்து சக்தியானப்பட்டவர் ஆடுகிறார். பார்வதி தேவி ஆனா உட்கார்ந்துதான் இருக்காரு. அந்த சக்தி யாருன்னு கேட்டீங்கன்னா கங்காதேவி. சிவனுக்கு தலையில வச்சிருப்பார். ஒரு சிவாஜி படத்துல கூட மதுரையோட அந்த ஒரு கதையில கூட சொல்லியிருப்பார், ஒரு பொண்டாட்டிய பாதியா கொடுத்துருக்கப்பா, ஒரு மனைவிய தலையில வச்சு தாக்குற அப்படின்னு சொல்லுவார் சிவாஜி கணேசன். அப்ப வரும்போது அந்த சுவாமியானப்பட்டவர் தன்னோட சிரமுடி அவுறுது. சிரஸ் என்றால் தலை. அந்த சுவாமி பாத்தீங்கன்னா விக்கீர்ண கேசம். விக்கீர்ண கேசம்னா ஐயப்பனுக்கு எப்படி பாத்தீங்கன்னா விக்கீர்ண கேசம் பரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுவாமிக்கு அதே மாதிரி விக்கீர்ண கேசமா இருக்கு. அதை அர்ச்சகர்லாம் போட்டிருக்காருங்க குடுமி, அது மாதிரி சுவாமி போட்டிருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல போட்டிருக்காரு. போட்டிருந்த போது அந்த ஜடாமுடி அவரும் போது பாத்தீங்கன்னா அந்த கங்கா தேவி அது வரைக்கும் ஒரு நீராக ஒரு தோற்றத்தை இருக்கிறாள். கங்கா தேவியானப்பட்டவர் ஒரு நீர் தோற்றத்துல, எந்த ஒரு போட்டோலையும் பாருங்க தண்ணி வழிகிற மாதிரி இருக்கும். அதுல இருந்துதான் கங்கா தேவியானவர் பட்டவர் உடம்பு சரீரம் வருது. அந்த சரீரம் வரவருக்கு சரீரம் வந்தக்கப்புறம் ஒரு பேர் வைக்கணும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா ரேணுகா அப்படின்னு பேரு. என்ன பேரு? ரேணுகா. ரேணுகா அப்படின்னா தண்ணிக்கு இன்னொரு பேரு சம்ஸ்கிருதத்துல ரேணும் அப்படிங்கிற பேரு. ரேணுகா அப்படி, ரேணுகா பரமேஸ்வரி, ரேணுகா தேவி நம்ம சொல்ற மாதிரி அந்த ரேணுகாவோட சக்தியானவள் உள்ள போனோடனே அம்பாளுக்கு அப்படியே உடம்பு அம்பாளு சேர்த்து ஆடுற அந்த இடத்துலதான் சிவசக்தி நடனம்ங்கிறது ஒன்றாகுது. ஒரு கப்புள்ஸ் பொண்ணா ஆடுறாங்க அப்படிங்கறது நம்ம இப்ப சொல்றோம். ஒரு தாயும் தந்தையும் ஆடுகிறார் அப்படிங்கிறது அந்த தேவர்கள், நம்மள மாதிரி இருக்கிற பக்தர்கள், அந்தணர்கள் எல்லாருமே அப்பெல்லாம் சுவாமி தான் சொன்ன, நேத்திக்கே சொன்னேன், சுவாமி பக்கத்திலே இருக்கிறார், நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்ப இருக்கிற மாதிரி யார் மூலியமா வர்ற மாதிரி அப்படி இருக்காது. சுவாமி ரொம்ப கண்ணுக்கு தெரிவாரு, அழகா இருப்பாரு. அப்பேற்பட்ட சுவாமி நடனம் ஆடும் போது இருக்கிற எல்லா 33 கோடி ஜனங்கள், தேவர்கள் எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பார்க்கும். ஏன்னா அது வரைக்கும் சுவாமி ஆடவே, அதுக்கு முன்னாடி சுவாமி ஆடினது. அதுக்கப்புறம் தான் சிவனோட தனியா நடனம் ஆடுறதுதான் தாண்டவ ஸ்தோத்திரமா வருது. அது ஆதிசங்கர பகவான் எழுதுறாரு. நான் சொல்றது 33 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருதயுக காலத்துல ஆதிசங்கரர் எழுதினது. இப்ப துவாபர யுகத்துல நம்ம சொல்றது கிருதயுகம், அதுக்கப்புறம் திரேதாயுகம், அடுத்தது துவாபர யுகத்துல இந்த பாடல்கள் எழுதுறாரு. ஆனா அப்பவே பாத்தீங்கன்னா சுவாமி மெய்சில இருந்து ஆடும் போது பாத்தீங்கன்னா அந்த கோபம் தனி. கோபம் தனிய காரணம், காரம் அதிகமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணீர் குடிக்கும். அந்த அம்பாள் என்ன பண்றான்னா வாயில தண்ணீர் கொடுக்கிற மாதிரி அந்த கைய இப்படி பிடிக்கிறா. இந்த கைய இப்படி பிடிக்கிறா.
தஞ்சாவூர் கோவிலில் பார்த்துருந்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சன்னதிக்கு பின்னாடி இல்லை திருவாரூர் கோவிலில் சன்னதிக்கு போகிற வழியில் சுவாமி அம்பாலும் அப்படி கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். இடையில ஃபோட்டோ கூட வந்துடும். சுவாமி இப்படி இருப்பார், அம்பாள் இப்படி முன்னாடி இருப்பாங்க, இப்படி இப்போ கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சுவாமியை வந்து கையை தொடரா அம்பாள் இப்படி பிடிக்கிறா. நம்ம எப்படி கையை கல்யாணத்தில் வந்து கணவர்மான மனைவியர்மார்கள் இப்படி கையை பிடிப்பாங்களோ, அதே மாதிரி அம்பாள் வந்து இப்படி கையை பிடிக்கிறான். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் சிரத்துல இருந்தவ, தலைக்கு மேல இருந்தவ இன்னைக்கு வந்து கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சோடனே அந்த சுவாமிக்கோட உஷ்ணம்லாம் அப்படியே இறங்கிடுது, கோபங்கள்லாம் அப்படியே இறங்கிடுது. எத்தனையோ சங்காபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் சுவாமிக்கு வேலைக்கு ஆகல. 108 சங்காபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. என்னென்னமோ பாராயணம் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனா இந்த கங்கா தேவி ஆனவள் பட்டவள் ரேணுகா தேவிங்கிற உருவம் எடுத்து தன்னோட கையை பிடிக்கும் போது அந்த சுவாமி அப்படியே புன்னகை சிரிக்கிற. அப்படி சிரிக்கும் போதுதான் அப்படியே சாந்தமாகி, ஏன்னா சுவாமியை எந்திரிச்சு ஆடும் போது இந்த லோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சாங்க. லோகமானது ஆட ஆரம்பிச்சாங்க. பூ கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பகடேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பகம் அப்படின்னா நடுங்கிறது அப்படின்னு என்று பொருள். கம்பம்னா சேர்த்தல், கம்பகம் என்றால் நடுங்குதல். சில பேர் கை நடுக்கிறது அப்படி வச்சாங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் கம்பகடேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு கோவில். அதே மாதிரி இந்த சுவாமியோட இந்த கோபத்தை கண்ட்ரோல் அப்படி, அதாவது கோபத்தை கம்மி பண்ணதுனால அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, மூணாவது 2ஆம் நவராத்திரி இந்த இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, 2ஆம் கால எல்லா சண்டைகளும் முடியுது. போர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து காலத்துக்கு 5 மணி நேரம் ஒரு போர் நடந்து, ஒரு போரும் ஒரு மணிக்கணக்கா நடந்து. நேற்று இன்று நாளை உண்டான போர்கள்லாம் 5லிருந்து 5:30 மணி அளவில் அந்த நிமிடமானது நடைபெற்றது. 9ஆம் நாள் மட்டும் 37 நாள் நடந்தது. 9ஆம் நாள் மட்டும் எத்தனை நாள்? 37 நாள் நடக்குது. ஏன்னா அவன் தான் பெரிய அரங்க. எல்லாமே அப்படிதான். இப்ப உதாரணத்துக்கு சினிமா எடுத்துக்கிட்டா, முதல்ல எடுத்தோட வில்லனை வச்சு அடிக்க விட மாட்டோம். சின்ன வில்லனை போய் அடி வச்சு அவன் அடி வாங்க வச்சு இன்னொரு ஆள் போய் 2 பேர் போய் 4 பேர் போய் அவன்லாம் போனதுக்கப்புறம் நானே வரேன்னு சொல்லிட்டு அவனை வெட்டுவார். அப்பேற்பட்டதா 9வது அரக்கன் பெரிய டேஞ்சரஸான, அது யாராலையும் சிவனுக்கே வந்து மிஞ்சின சக்திகள் உண்டவன், சிவனுக்கே மிஞ்சின சக்திகள் கொண்டவன் அந்த ஒரு அரக்கன். அந்த அரக்கன் வந்து நான் 9ஆம் நாள் சொல்றேன். தேவி மகாத்மியம் படிச்சிருந்தீங்கன்னா அதுல அந்த அரக்கனோட பேர் வரும். அதே மாதிரி இந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா எளிதிலே தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள, அது எப்படின்னு யாருக்குமே தெரியல. இன்னைக்கு நடந்த போரானது ஒரு 5 மணி நேரத்துல முடிஞ்சிருது. ஆனா அந்த அசுரன் மேல ஒரு கத்தி கூட படல. ஒரு கத்தி, நம்ம சொல்ற மாதிரி பிளேடு, அதெல்லாம் அம்பாலோட ஒரு நகம் எதுவுமே படல. ஆனா அந்த அசுரன் வந்து இறந்துடுறான். எப்படி யாருக்குமே தெரியல. தேவர்கள் யாருமே சண்டையை விடல, எந்த ஒரு போர்களும் யாருமே சண்டைக்கு போல. ஆனா அந்த அரக்கன் எப்படி இறந்தான் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா, இந்த சிவபெருமான் தாண்டவம் ஆடினதுனால்தான், அந்த கங்காதேவி தலையில இருந்தவ இறங்கி ஆடினதுனால்தான் அந்த அதிர்ச்சி, அந்த அதிர்வுகள்லாம் தாங்காம அந்த அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறான். மைல்டு அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த சுவாமிய அந்த ஒரு உஷ்ணத்துல கோபத்துல பார்த்ததுக்கே அவனுக்கு வந்து பாதி உயிர் போயிடுச்சு. பாதி உயிர் போனதுக்கு அப்புறம் அவனால எப்படி அவ்வளவு தூரமா அம்பாள்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? முடியாது. அப்ப வந்து சுவாமி ஆடினதை பார்த்துட்டு அவனோட முழு உயிரானது போயிருக்கு. ஆனா போனது கூட அரக்கன் எல்லாம் முன்னாடி நம்ம இப்ப அடிச்சா கீழே விழுவாங்க அப்படி எல்லாம் இல்லை. அடிச்சா அந்த இடத்துல உட்காருவார். அந்த அரக்கனாகப்பட்டவர் அடிச்சா இப்படி கீழே உட்காந்துருவாங்க, இப்படி சாஞ்சிருவாங்க. கண்ணெல்லாம் முழிச்சிருக்கு, மூச்செல்லாம் கவனிக்கல. எல்லாருமே ஒரு அந்த 5 மணி நேரங்கிறது 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கு. அவரோட உயிர் மாய்ந்தது 1/4 மணி நேரத்துல முடிஞ்சது. அந்த 5 மணி நேரம் போரானது நடைபெற்று கொண்டது.
அந்த காம நேரத்துல முடிஞ்சு மிச்ச 4.25 மணி நேரம் என்ன பண்றாங்கன்னா அவன் உயிரோட இருக்காருன்னே எல்லாரும் நம்புறாங்க. ஒரு பக்கம் சுவாமி ஆடிட்டு இருக்காரு, அவரை பார்ப்பாங்களா போற பார்ப்பாங்களா? ஆனா சுவாமி நடனம் ஆடுறது இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்சில இருந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தவங்க அங்கிருந்து போருக்கு உண்டான துணை புரிஞ்சவங்க, எதிரி கூட்டாளத்துல இருந்து வந்தவங்க யாருக்குமே எல்லாருமே சுவாமியை தான் பாக்குறாங்க. எல்லாருமே அப்படியே மண்ணுக்குள்ள போயிடுறாங்க. இவன் மட்டும் நிக்கிறான். நின்னுகிட்டு அப்படியே சாஞ்சி நிக்கிறான். கடைசியா சுவாமி ஆடி உட்கார்றாரு. உட்காரும் போது அந்த அரக்கனை இப்படி ஒரு ஊதுறாரு. எங்க இருந்து இந்த அரக்க அங்க இருக்கா, இங்க இருந்தபடியே ஒரு ஊதுறாரு. உப்பு ஊதுனோடனே அந்த அரக்கனாகப்பட்டவன் அப்படியே தரையில போய் விழுகிறான். அதுதான் சிவசக்தி நடனம் அப்படிங்கிறது பேரு. போ சம்போ அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டுனாலே நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா ஒரு வைப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும். அப்ப ஏற்பட்ட சுவாமி அம்பாள் ஆடின தினமானது ஆடி அழிச்சவன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. சுவாமி ஆடி அழிச்சாண்டா. அது மாதிரி இன்னைக்கு ஆடி அழிச்சவன் சுவாமி. இதுல இன்னைக்கு அம்பாளோட வேலை ஒன்றும் இல்லை. இதுல சுவாமியோட முழு வேலையானது பட்டது வெறும் நடனமாகிய ஒரு அரக்கனை சாவடித்து மாய வச்சு இந்த 2ஆம் நாள். நாளைக்கு இதோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா சந்திரகண்டே அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள். அதனால இப்பொழுது சோடசோபசார பூஜையெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது. நம பார்வதி பரமே ஹர ஹர மகாதேவா. आनंद गोलाहल अग्निर्नत्वादिवृत्तिकाः नक्षत्रं देवमिन्द्रियं हितमासादितक्षणं हविता सञ्जुहोदरा यस्य भान्तिरस्मयो यस्य केतवः यस्येना विश्वा भुवनानि सर्वाः सकृत्तिका बलसिदं वदानः अग्निर्नो देवस्तु विदेधरादु ओम हिरण्यपात्रं मदोपूर्णं ददाति मदव्यो धारयति एकदा ब्रह्मण उपहरति एकदैव यजमानायुस्तेजो ददाति
ஓம் நமோ தேவதே மகாதேவதே சிவாதி ஜகதங்கமா நம பிரகதி பத்ராதி வியநாம பிரதாம் சர்வஸ்யாப்தி சர்வசித்தி சர்வமேவ தேனாத்மோ தி சர்வம் ஜயதி सर्वस्यास्ति सर्वमेव देहास्मो सर्वं जयति